தொண்டாமுத்தூர் தொகுதியில் தெரிக்க விடப்போவது யார்? கோவை மாவட்டத்தில் இருக்க முக்கிய தொகுதிகள்ல ஒன்று தொண்டாமுத்தூர். கோவை மாநகராட்சியோட 19 வார்டுகளையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள ஏராளமான கிராம பகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கு இந்த தொகுதி. கோவை மாநகராட்சியோட செல்வபுரம், தெலுங்குபாளையம், RS புரத்தோட குறிப்பிட்ட பகுதிகளை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளும் போலுவாம்பட்டி, தென்னமநல்லூர், தேவராயபுரம், ஜாகிர் நாயக்கபாளையம், வெள்ளிமலைப்பட்டினம், நரசீபுரம், மத்துவராயபுரம், இக்கரை, போலுவாம்பட்டி, வேடப்பட்டி, தாளியூர், தொண்டாமுத்தூர், ஆலாந்துறை, பூலுவப்பட்டி, தென்கரை, பேரூர் உள்ளிட்ட பகுதிகளும் இந்த தொகுதியில அடங்கி இருக்கு. பழமை வாய்ந்த சிவதலமான பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம், பேரூர் ஆதீனம், ஈஷா யோகா மையம், பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில், முக்கிய பொழுதுபோக்கு மையங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் போன்றவையும் இந்த தொகுதியின் முக்கிய அடையாளங்களாக இருக்கு. கவுண்டர் சமுதாயத்தினர் இந்த தொகுதியில அதிக அளவுல வசிக்கிறாங்க. அவர்களுக்கு அடுத்ததாக ஒக்கலிக கவுடர், நாயக்கர் சமூகத்தினர், பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூகத்தினர் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க. விவசாய விளைநிலங்கள் அதிக அளவுல இந்த தொகுதியில இருந்தாலும் கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களும் இந்த தொகுதியில இருக்கு. திராட்சை, வாழை, தென்னை, பாக்கு சாகுபடி இங்க அதிக அளவுல மேற்கொள்ளப்படுது. திராட்சை விலை வீழ்ச்சியால தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும். யானை, காட்டுப்பன்றி, மயில் போன்ற வனவிலங்குகளால விளைநிலங்கள் பாதிக்கப்படுறதை தடுக்கணும். குறிப்பா யானை மனித மோதல்களை தடுக்கணும்ன்றது இந்த தொகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. மழை காலங்கள்ல நொய்யல் ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மழை நீர் காவிரி ஆற்றுல தேவையில்லாம கலக்குது. இதை தடுக்க இந்த தொகுதிக்கு உட்பட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல உள்ள குட்டைகள்ல வெள்ளப்பெருக்கின் போது வர நீரை குழாய் மூலமா பம்பிங் செஞ்சு புதிய குட்டைகள்ல நிரப்ப நடவடிக்கை எடுக்கணும். இப்படி செஞ்சா பல்லாயிரம் ஏக்கர் கணக்கிலான விவசாய நிலங்கள் பயன்பெறும்னு விவசாயிகள் சொல்றாங்க. இது தவிர நொய்யல் ஆற்றில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணும்ன்றது இந்த தொகுதி மக்களோட நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. தொண்டாமுத்தூர் தொகுதியில 2009 நடந்த ஒரு இடைத்தேர்தல் உட்பட மொத்தம் 16 தேர்தல்கள் நடந்திருக்கு. இதுல அதிமுக 7 முறையும், திமுக மற்றும் காங்கிரஸ் தலா 3 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, தமாக கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பா 2011, 16, 2021 3 தேர்தல்கள்லையும் இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த தொகுதியில ஆண்கள் 1,41,641 பேர், பெண்கள் 1,51,577 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 106 பேர்னு மொத்தமா 2,93,324 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்துல VIP தொகுதிகள்ல ஒன்றாக தொண்டாமுத்தூர் தொகுதி இருக்கு. அதிமுகவுல முக்கிய தலைவர்கள்ல ஒருவராக கருதப்படுற SP வேலுமணி இந்த தொகுதியில மீண்டும் போட்டியிடுறாரு. திமுக சார்பில் கார்த்திகேயன், நாதக சார்பில் ரஜ்பு நிஷா, தாவேகா சார்பில் சதீஷ் ராஜ் உள்ளிட்டோர் போட்டியிடுறாங்க. தொகுதிய நன்கு தெரிஞ்சவர், மக்களுக்கு பரிச்சயமானவர்ன்றதுனால அதிமுக வேட்பாளர் வேலுமணிக்கு இந்த தொகுதி கூடுதல் பலமா இருக்கு. தொகுதியில கட்சியினரை தாண்டி அவ்வளவாக அறிமுகம் இல்லாதவர் என்பது திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பலவீனமா இருக்கு. இருந்தாலும் தேர்தல் வித்தகர் செந்தில் பாலாஜியின் அரசியல் வியூகங்களால வேலுமணிக்கு அதிர்ச்சி கொடுத்து நம்மள கரை சேர்த்துடுவாருன்னு திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் நம்புறாரு. தாவேகா சார்புல முன்னாள் அதிமுக MLAவும் SP வேலுமணியோட அரசியல் குருவுமான KP ராஜுவோட மகன் சதீஷ் போட்டியிடுறாரு. KP ராஜுவோட மறைவுக்கு பின்னாடி அதிமுக தங்களுக்கு உறுதுணையா இல்லைன்றது சதீஷுக்கு ஆதங்கம். அதோட உள்ளூர் அரசியல்ல வேலுமணியை வீழ்த்தணும்னு நினைக்கிற சொந்த கட்சியினரோட மறைமுக ஆதரவும் தாவேகா வேட்பாளருக்கு சதீஷ்க்கு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. நாதக வேட்பாளர் ரஜ்பு நிஷா தொகுதி முழுவதுமே தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. தொண்டாமுத்தூர்ல வேலுமணியை எப்படியாவது தோற்கடிக்கணும்னு 2021 மக்கள் கிராம சபை கூட்டத்தை இந்த தொகுதியில நடத்தினாரு ஸ்டாலின். அந்த அளவுக்கு வேலுமணி மீதான எதிர்ப்பு திமுகவுக்கு இருந்துச்சு. ஆனா தற்போதைய தேர்தல்ல நிலைமை அப்படி இல்லை. இந்த தொகுதியில போட்டியிட திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி சீட் கேட்டிருந்தாரு. ஆனா புதுமுகன் கார்த்திகேயன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து 4வது முறையாகவும் வெற்றி பெற்று தொண்டாமுத்தூர் அதிமுகவோட கோட்டைன்றதை உறுதிப்படுத்துற முனைப்புல தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு SP வேலுமணி.
முதல் முறையா வெற்றி பெற்று எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தணும்னு நினைச்சு களமிறங்கி இருக்கிறாரு திமுக வேட்பாளர் கார்த்திகேயன். இதனால தொண்டாமுத்தூர் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு.